நீங்க என்ன சொன்னாலும் தப்பா தான் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களோட பக்கத்துல இருந்து மட்டும் தான் யோசிக்கிறாங்க அப்படின்னும்போது, அப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட உங்கள பத்தின விளக்கங்கள குடுத்து, நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. ஏன்னா, புரியல அப்படின்னும்போது நம்ம எடுத்து சொல்லி புரிய வச்சிரலாம். ஆனா எல்லாமே புரிஞ்சிருந்தும் ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்ல அப்படின்னும்போது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. விட்டுருங்க. இந்த உலகத்துல விமர்சிக்கப்படாத நபர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது. வாழ்க்கையில நீங்க முன்னேறணுமா? அப்ப இந்த 7 விஷயங்கள கொஞ்சம் நினைவுல வச்சுக்கோங்க. தோல்விய ஏத்துக்கணும். புது விஷயங்கள கத்துக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. உதவி செஞ்சவங்களுக்கு நன்றியுணர்வோட இருங்க. உங்களுக்கு நீங்க முன்னுரிமை குடுங்க. உங்களோட கம்ஃபோர்ட் ஜோன விட்டு கொஞ்சம் வெளிய வாங்க. தனிமையில கொஞ்சம் நேரத்த ஒதுக்கி, உங்க முன்னேற்றத்துக்கான முயற்சியில ஈடுபடுங்க. பயத்த தூக்கி எறிங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்காதீங்க. எதையும் குறுக்கு வழியில அடையணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நேர்மை ரொம்ப அவசியம். நம்ம வாழ்க்கையில முன்னேற்ற பாதைக்காக போராடிக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்ல இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னாலும் சரி, ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, நம்மள முன்னேற விடாம கெடுக்கிறதுக்கு வெளிய இருந்து ஆளுங்க வரணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நம்மள சுத்தி கூட இருக்கிறவங்களே போதும். இதுல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க 1, 2 பேர் இருக்க தான் செய்வாங்க. அவங்கள பத்தி சொல்லல. நமக்கு பின்னாடி வந்தா நம்மள விட வேகமா முன்னேறிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இருக்க தான் செய்வாங்க. இதுல நல்லவங்க யாரு, பொறாமைக்காரவங்க யாருன்னு நம்ம ஒவ்வொருத்தரையா கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. யார் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். நம்ம தான் நமக்கான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லாருமே தன்னோட வலிகள வார்த்தைகள்னால தான் வெளிப்படுத்தணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லங்க. சில நேரங்கள்ல அழுகையா வெளிப்படுத்தலாம். பல நேரங்கள்ல மௌனமா வெளிப்படுத்தலாம். இன்னும் சில நேரங்கள்ல அது புன்னகையா கூட வெளிப்படலாம். இதெல்லாம் பார்க்குறவங்க கண்ணுக்கு திமிரா இருக்கிற மாரி தான் தோணும். ஆனா, அடிப்பட்ட மனசுக்கு மட்டும் தான் உண்மை புரியும். இது எல்லாமே வேதனையோட வெளிப்பாடு அப்படின்றது. பணத்த சம்பாரிக்கிறது மட்டும் திறமை கிடையாது. அந்த பணத்த சேமிச்சு வைக்கிறதும் திறமை தான். ஏன்னா, ஒரு நபருக்கு சரியான முறையில பணத்த கையாள தெரியல அப்படின்னும்போது, அத தெரிஞ்சவங்க சொன்னானாவது கொஞ்சம் காது குடுத்து கேட்டுக்கணும். அவங்களோட அறிவுரைகள ஏத்துக்கணும். அப்படி இல்லாம தனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னோ, இல்ல தான் சம்பாரிச்ச பணம் தானே அப்படின்னு இஷ்டத்துக்கு செலவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, எவ்வளோ வேகத்துல அந்த பணத்த சம்பாரிச்சு சேர்த்தாங்களோ, அத விட வேகமா அந்த பணம் அவங்கள விட்டு போயிரும். இந்த மாதிரியான நபர உங்களோட வாழ்க்கையில சந்திச்சிருக்கிறீங்க, இல்ல இந்த அனுபவம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. நம்மளோட வாழ்க்கைய அழிக்கக்கூடிய 5 கெட்ட எண்ணங்கள். 1. நம்மளோட கடந்த காலங்கள்ல நடந்த விஷயங்கள்ல இருந்து மீண்டு வெளிய வராம, அதையே நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. 2. அடுத்தவங்களோட முன்னேற்றத்தையோ, இல்ல அவங்களோட வாழ்க்கையவோ தன்னோட ஒப்பிட்டு, தன்னால அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கிறது. 3. எல்லா விஷயங்களுக்கும் ஒருத்தர் நமக்கு துணைக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மத்தவங்களையே சார்ந்து இருக்கிறது. 4. தன்னைத்தானே மட்டம் தட்டிக்கிறது, தன்னோட யோசனைகளுக்கு முன்னுரிமை குடுக்காம இருக்கிறது. 5. எதையும் அப்புறம் செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய ஒரு சோம்பேறித்தனம். நமக்கு சில விஷயங்கள கத்து தர்றது நம்மளோட வாழ்க்கை இல்ல. நம்ம அதிகமா நேசிச்ச சில உறவுகள் தான். எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த நபர்கள் கிட்ட எந்த அளவு பேசணும் அப்படின்ற வரமுறை மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். நம்மளோட வாழ்க்கையில அழுகையும் இல்ல, அவமானமும் இல்ல. ஏன்னா சில இடங்கள்ல சில நபர்கள் கிட்ட பேசி புரிய வைக்கிறத விட, பேசாம அமைதியா கடந்து போறதுக்கு தான் ரொம்ப பக்குவம் தேவைப்படுது. ஒரு நபர் உங்ககிட்ட ரொம்ப அமைதியா, பணிவா, விட்டு குடுத்து அனுசரிச்சு போறாங்க அப்படின்றதுக்காக, அந்த நபர் கோழ அப்படின்னோ, உங்கள விட்டா அவங்களுக்கு வேற யாரும் கிடையாது, போறதுக்கு இடம் கிடையாது அப்படின்னோ, உங்க அளவுக்கு அவங்க கிட்ட திறமை இல்ல அப்படின்னோ தப்பா நெனச்சிட வேண்டாம். ஏன்னா, அதுக்கு காரணம் அவங்க உங்க மேல வச்சிருக்கக்கூடிய மரியாதையா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், இல்ல பாசமா இருக்கலாம். அதுவும் இல்லையா, அந்த நபர் அப்படித்தான், அவங்கள மாத்த முடியாது அப்படின்னு மனசளவுல பக்குவம் அடைஞ்ச நபரா கூட இருக்கலாம்.